கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஒரு விஷயங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து கேட்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 27வது அதிகாரம் 5வது வார்த்தையை ஒருவர் நாம் வாசிப்போம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. தீங்கு நாளில் இந்த உலகம் என்பது எப்போதுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை. உலகம் என்றாலே அது ஆபத்துகளும் தீங்குகளும் நிறைந்ததாகவே இருக்கிறது. உலகம் எப்பொழுது தோன்றப்பட்டதோ, தேவன் மனிதனை படைத்து அந்த மனிதன் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றையிலிருந்து இந்த உலகத்தில் தீங்குகள் இருந்து கொண்டே இருக்கிறது. குறையவே இல்லை, அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. கடைசி காலத்தில் இந்த ஆபத்துகள் தீங்குகள் இன்னும் அதிகமாய் பெருகதான் செய்ய போகிறது. இதுக்கு ஒரு குறைவு என்பது இருக்கவே இருக்காது. இந்த பூமி இருக்கிறது வரை, இந்த ஜனம் இருக்கிறது வரை இந்த உலகத்தில் ஆபத்துகள் பெருகி கொண்டே இருக்கும். 2022 இருந்ததை காட்டிலும் இந்த 2023 அதிகமான ஆபத்துகளை நம்முடைய தேசம், நம்முடைய கண்கள் பார்க்க நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது. இனி இந்த 2023 முடித்து 2024 போகிறோம். 2024 நன்றா இருக்காதா, ஆசீர்வாதமா இருக்காதா என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேசத்தில் இந்த வருஷத்தை காட்டிலும் அதிகமாக தீங்குகளும் ஆபத்துகளும் பெருகதான் போகிறது. ஜனங்களுடைய இருதயம் கொடூர மனமுள்ளதாய் மாறதான் போகிறது. அதை நாம் பார்க்க தான் போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசி காலத்தில் வேதனைகள் பெருகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறாரு. அப்படி தேசத்துல பட்டணங்களில் தீங்குகள் பெருகி இருக்கிற காலத்தில் நான் உங்களை என்னுடைய கூடார மறைவிலே மறைத்து உங்களை கண்மலையின் மேலே நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் இருக்கிற அந்த கூடாரத்துக்குள்ளே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் பாதுகாப்பையும் அதிகமாய் தருகிறார். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் தான். ரொம்ப இரக்கம் அவருக்கு. நோவாவின் காலத்தில் ஜல பிரளயத்தினால் தேசத்தை கர்த்தர் அழித்தார். அப்படி அழிக்கும் போது நோவாவிடத்தில் சொன்னார், ஒரு பேழையை உண்டு பண்ணு. அவர் செய்தார். ராத்திரி பகலுமாய் கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய பேழையை செய்தார். அங்கு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் அந்த பேழைக்குள்ள ஏற்றுவினர். எல்லா மிருகமும் வந்துச்சு. எல்லா மிருகத்தையும் உள்ளே ஏற்றிட்டாரு பேழைக்குள்ள. உண்டாக கடவுதுன்னு சொன்ன மிருக ஜீவன்கள் எல்லாம் அவர் பேழைக்குள்ள ஏற்றிட்டாரு. தன்னுடைய கரத்தினால் படைத்த மனிதர்களை மட்டும் சும்மா விட்டிருப்பாரா? அவர்களையும் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுத்தார். பெரிய மழை வரப்போகிறது, ஆபத்து வரப்போகிறது. நோவாவே போய் பிரசங்கம் பண்ணு, மக்கள் எல்லாரையும் உன்னண்டையிலே இழுத்துக்கொள். அவர் வெளியில் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்களே, மிகப்பெரிய மழை வரப்போகிறது. அவர்கள் நோவாவை கிண்டல் பண்ணினார்கள், கேலி பண்ண. நாங்க பார்க்காத மழையா, நாங்க பார்க்காததா, இவர் தான் பெருசா மழையை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த மனுஷனை கிண்டல் பண்ணி நோகடித்தார்கள். ஆண்டவர் அவர்களை உள்ளே வருவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். ஒருவேளை
உள்ளவர் தான் இல்லையா? அவர் தம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும், ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்காதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அந்த நாட்டில் பல கெட்ட பழக்கங்கள் உடையவர்களாய் கூட இருந்திருக்கலாம், அவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்வு கொடுக்க ஆயத்தமாய் இருந்தார். ஆனால் ஜனங்களுக்கோ மனமில்லாமல் போயிற்று. அவர் அண்டையில் வராத மக்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்றாரு, அவர் தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து நம்மை பாதுகாப்பார். யாரெல்லாம் அவருடைய கூடாரத்துக்குள்ளே வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ள நம்ம இருக்கணும். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் வைத்திருக்கிற அந்த இடத்துல நம்ம தங்கி இருக்கணும். அப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நோவாவின் நிமித்தம் அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது போல இந்த சத்தியத்தை கேட்கிற உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பமும் காப்பாற்றப்படும். ஆண்டவர் எருசலேமில் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறார். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்தணைக்கும் வண்ணமாக உங்களை சேர்த்துக்குள்ள நான் மனதாயிருந்தேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கோ மனமில்லாமல் போயிடுச்சு. நீங்க விரும்பல, ஆனா நான் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். நீங்க விரும்பினார். எருசலேம் மக்கள் அதை ஒருவேளை அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை புறந்தள்ளி இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் புறந்தள்ளக்கூடாது. ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே, அந்த கூடாரத்துக்குள்ள வந்துவிடு, என்னுடைய கூடாரத்துக்குள்ள வந்துவிடு, நான் உன்னை கண்மலையின் மேல் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கூடாரத்தின் மறைவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவனுடைய கூடாரம் என்றால் ஒரு வசனத்தை வாசிங்க. முதல்ல கூடாரம் சொன்னா வீடுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த தேவனுடைய வீடுன்னா என்ன அப்படின்னு சொன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:13, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. போதும். அதுல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய கூடாரம் என்று சொன்னால் அது ஜெப வீடை குறிக்கிறது. இந்த ஜெப வீடு அப்படின்னு சொன்னா இந்த கட்டடத்தை அல்ல. அது இன்னும் ஒரு வார்த்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அறியும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. தேவனுடைய வீடுன்னு சொன்னா சத்தியத்தை பேசுகின்ற மக்கள் கூடுகிற இடம். ஆமென். சத்தியம் எங்கே இருக்குதோ அது தேவனுடைய வீடு. அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. எல்லா கட்டடங்களும் சபைகள் அல்ல. எல்லா கட்டடத்துக்குள்ளையும் ஆண்டவர் வாசமாய் இருப்பதில்லை. எங்கு சத்தியம் போதிக்கப்படுகிறதோ அங்கு அவர் வாசமாய் இருக்கிறார். அதுவே அவருடைய வீடாய் இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த காலங்களில் சத்தியம் என்பது பொய்த்து போய்விட்டது. சத்தியம் இல்லாத நிலைமை. ஜனங்கள் சபை என்றும் தேவனுடைய ஆலயம் என்றும் சத்தியம் இல்லாத இடத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்பது சத்தியம் பேசுகிற இடத்தில மாத்திரம்தான். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆசாரியர்கள் எல்லாம் ஜனங்களை சிலரை ஏமாற்றி கொண்டிருந்தார்களாம். எப்படி? நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும். 20ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். தீமையை நன்மை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் இப்படியெல்லாம் பாவித்துக் கொண்டு ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். ஜனங்களுடைய காயம் ஆழமாய்
இருந்தது. ஆனால் அவர்களோ இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மேற்பூச்சாய் பூசி காயத்தை கட்டி வெளியே அனுப்புகிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்க வந்த மக்களுக்கு எங்களுக்கு காயம் கட்டுப்பட்டு விட்டது, அவர்கள் கட்டிவிட்டார்கள், ஒரு திருப்தியோட போகிறார்கள். ஆனால் உள்ளேயோ அந்த வலி, அந்த புண்ணின் கோரம் உள்ளே ஆழமா இருக்கிறது. இன்னைக்கு அநேக இடங்களிலே சத்தியம் என்கிற பெயர்ல ஜனங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டாமல் அவர்களுடைய பாவம் ஆழமா இருக்கும் போது அவர்களை மேற்பூச்சாய் அனுப்பிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே நீங்கள் மாட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால் சத்தியத்தினால் உண்டாகிற விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் புண்கள் ஆழத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு கடினமான உபதேசங்களை கேட்டு அவைகளின்படி நீங்கள் நடக்க உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் நிற்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். அவர்களை தான் கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. சத்தியம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலிருந்து விடுதலை இல்லை. சத்தியம் என்றால் வேத வசனம். ஒரு 2 வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 நீங்க வாசித்தீங்கன்னா கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை குறித்து அங்க வாசிக்கிறோம். கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு பெருமழை வந்தும் பெரு வெள்ளம் வந்தும் புயல் காற்றடித்தும் அது விழவில்லை, அது அசையாமல் நிலைத்திருந்தது. ஆமென். ஆனால் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படி அல்ல. அது சின்ன ஒரு காற்றுக்கே அது அசைந்து போனது. காற்று வராதது வரை பிரச்சனை தெரியவே தெரியாது. ஆமென். புயல் காற்றுகள் பெரு வெள்ளங்கள் வருகிறது வரை பிரச்சனை தெரியவே தெரியாது. என்றைக்கு அவைகள் வருகிறதோ அன்னைக்கு தான் எது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, எது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, அன்னைக்கு தான் உண்மை தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில சத்தியத்தை அறியாத மக்கள் அல்லது சத்தியத்தின்படி நடக்காத மக்கள், நாங்க நன்றாய் தானே இருக்கிறோம், ஆலயத்துக்கு ஒழுங்கா வரலையே, நன்றாய் தானே இருக்கிறோம், சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் ஒழுங்கா கீழ்ப்படியிலேயே, உங்களை விட நன்றாய் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க அழியாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய இரக்கமே தான் தவிர நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறதுனால ஒண்ணுமே நடக்காதுன்னு நினைக்கவே கூடாது. ஒரு நாள் உண்டு. ஆமென். ஒரு நாள் உண்டு. ஒரு பெரிய மழை வரும், பெரு வெள்ளம் வரும். அன்றைக்கு உங்க வீடு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க சத்தியத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் இருந்தால் மாத்திரமே அது நடக்கும். இல்லைன்னு சொன்னா அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. அக்கினி பரிசோதிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மனிதர்கள் வீடை எப்படியெல்லாம் கட்டுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கு அக்கினி கடைசியில பரிசோதிக்குமா. 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் விலையேற பெற்ற கல், பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஒரு காலம் உண்டு, பரிசோதிக்கப்படுகிற நாள். இன்னைக்கு தெரியாது, கர்த்தர் ஒரு நாள் நம்மை பரிசோதிப்பார். விலையேறப்பட்ட கல்லாக இருக்கிறீர்களா, அல்லது வெள்ளியா இருக்கிறீர்களா, அல்லது பொன்னாக இருக்கிறீர்களா, அல்லது மரமாக புல்லாக வைக்கோலாக இருக்கிறீர்களா, ஒரு நாள் பரிசோதிப்பார். ஆமென். அந்த பரிசோதிக்கிற நாள் என்னைக்கு வரும் என்று நமக்கு தெரியாது. சீக்கிரத்துல வரும். அன்னைக்கு அக்கினி இறங்கும் போது ஒருவேளை புலினால் கட்டப்பட்ட வீட்டாய் இருந்தோம் என்று சொன்னால் அந்த புல் வீடு முழுவதும் இடிந்து தரைமட்டமாகும். அது சாம்பலாகும். வைக்கோலால் கட்டப்பட்ட வீடு சாம்பலாகும். மரத்தினால் கட்டப்பட்ட வீடு சாம்பலாகும். விலையேற பெற்ற கல்லால் உங்க வீடு கட்டப்பட்டதனால் அக்கினி உங்க மேல படும்போது இன்னும் அது விலையேற பெற்றதாக
புல்லினால் கட்டப்பட்ட வீடு அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். சோத்திரம். விலையேற பெற்ற கல்லுக்கும் புல்லினால் கட்டப்பட்ட வீட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அது சீக்கிரம் வளரும், ஆனா கொஞ்ச நாள் தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளருவீங்க, ஆனா நிலைத்திருப்பீங்க. உங்க நிலைத்திருப்பதை யாராலும் அசைக்க முடியாது. ஏன்னா நீங்க சத்தியத்தின்படி நடக்கிற மக்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய கூடார மறைவு அப்படின்னு சொன்னா அது சத்தியம் போதிக்கிற சபை. அந்த சபையிலே நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நாளுக்கு நாள் வளர்ந்து கனி கொடுப்பீர்கள். உங்களை சாத்தான் சும்மாவும் விட மாட்டான். உங்களுக்கு விரோதமாய் பல தந்திரங்களை அவன் எடுப்பான். தந்திரமான காரியங்களை அவன் செய்வதற்கு ஆயத்தமாகுவான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிவான். எவனை விழுங்கலாம் என்று. அதுல அதிகமாக சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளை விழுங்கதான் பார்ப்பான். அல்லேலூயா. ஆமென். ஆனா ஆண்டவர் நம்மை சுற்றிலும் ஒரு வேலி வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த வேலியை தாண்டி அவனால ஒரு அடி கூட உள்ள வரவே முடியாது. அவன் சுத்தி சுத்தி வந்துட்டு வெட்டப்பட்டு போவான். நம்ம உள்ள பாதுகாப்பா இருப்போம். அல்லேலூயா. ஐயோ, அந்த மனிதன் எனக்கு விரோதமாய் போராடுகிறானே, நீங்க நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது அந்த செங்கடலுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. செங்கடல்ல வந்து அந்த இடத்துல வந்து அழுறாங்க பாருங்க, பயங்கரமான அழுக. மோசே, எங்களை சாகடிக்கவா இந்த செங்கடல்ல கொண்டு வந்தீங்க? இங்க சாகிறதுக்கு நாங்க அங்கேயே செத்துருப்போமே. இதுல எங்க தப்ப முடியும்? பின்னாடி பார்த்தா பார்வோனின் படைகள் எங்களை துரத்தி கொண்டு வருகிறது. இங்க பார்த்தா முன்னாடி செங்கடல், ரெண்டு பக்கமும் மலைகளும் குன்றுகளும், மக்கள் ஏறி இறங்க முடியாது. நாங்கள் சாகதான் இங்க வந்திருக்கிறோம். அவர்களுக்கு தெரியல, அவர்களை சுற்றிலும் கர்த்தர் தம்முடைய அவருடைய வேலியை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாம எங்களை சாகடிக்கவா இந்த செங்கடல்ல கொண்டு வந்தீங்கன்னு அழுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை செங்கடல்ல சாகடிக்கிறதற்காக இஸ்ரவேல் மக்கள் அங்க கொண்டு வரவில்லை. பார்வோனை சாகடிக்க, பார்வோனையும் அவன் சேனையும் அந்த செங்கடல்ல மடங்கடிக்கலாம். கர்த்தர் அப்படி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பிரைஸ். உன்னை பின்தொடர்ந்து வருகிற இந்த எகிப்தியரின் சேனையை இனி ஒருபோதும் காண்பதில்லை. அதுக்குதான் நான் உன்னை இங்க கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அழகா அந்த செங்கடல்ல கர்த்தர் நடத்தி பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அந்த யுத்த வீரர்களையும் கர்த்தர் அதிலே அமிழ்த்தி போட்டார். ஆமென். நல்ல பிரச்சனை வருதுன்னு பயப்படாதீங்க. பிரச்சனை என்பது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, சத்துருக்களுக்கே பிரச்சனை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால பயப்படாதீங்க. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா நீங்க இருந்தீங்கன்னா பரலோகம் உங்களை கவனித்தே கொண்டே இருக்கும். உங்களுக்கு அவர் கூடார மறைகளை மறைத்து உங்களை கர்த்தர் கன்மலையின் மேல் நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க, மொபைல் எல்லாம் சில இடங்கள்ல நம்ம லாக் போடுறோம். என்ன லாக் போடுறோம்? அந்த நம்பர்ஸ் வச்சு லாக் போடுறோம். சிலர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் போடுறாங்க லாக். சில இடங்கள்ல ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸ் லாக் இருக்கு. முகத்தை காட்டினா, வேற யாரும் முகத்தை காட்டினா ஓப்பன் ஆகாது. நான் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். வீட்டை கூட்டிட்டு போறதுக்கே ஃபேஸ் லாக் இருக்கு. வீட்டுக்கு வெளியில போகும்போது ஃபேஸை வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து வரும்போது திரும்ப அந்த ஃபேஸை காட்டினா ஓப்பன் ஆகும். வேற யார் வந்து ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். ஒரு அமெரிக்கால ஒரு வீட்டில் அந்த மாதிரி ஒரு லேடி ஃபேஸ் லாக் போட்டு போயிட்டாங்க. போயிட்டு வரும்போது மழையில் அவங்க ஃபேஸில் தண்ணி வந்து அவங்க மேக்கப் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, மொத்தமாக போயிடுச்சு. அவங்க டோருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஃபேஸை காட்டி காட்டி பார்க்குறாங்க. அது என்ன ஆக மாட்டேங்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மழை பெஞ்சிட்டே இருக்கு. எப்படியாவது உள்ளே போயிடலான்னு ஃபேஸை காட்டி காட்டி பார்க்குறாங்க. அது ஓப்பனே ஆகலை. ஏன்னா மேக்கப்பில் தான் அவங்க ஃபேஸ் என்ன ஆயிருக்கு, அவங்க லாக் போட்டிருக்கிறாங்க. கடைசி அவங்க அதிகாரிகள் அந்த ஓப்பன் பண்ணுறவங்கெல்லாம் வந்து
குளிரோடும் ஜுரத்தோடும் உள்ள போய் எப்படியோ இருந்துட்டாங்க. அப்போ அந்த லாக்கை ஓப்பன் பண்ணணும்னா ஃபேஸ் லாக் அவசியமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நமக்கும் ஒரு ஃபேஸ் லாக் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாத அந்த பெட்டகம் எல்லாருக்கும் திறந்துடுறது, எல்லாருக்கும் திறக்காது. அது நல்ல முகம் உள்ளவர்களுக்கு தான் திறக்கும். அது என்ன முகம்? சத்தியத்தின் படி நடக்கிற, சத்தியத்தை படித்து முகத்தில் பிரகாசம் உண்டாகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த முகத்தை காட்டினீங்கன்னு சொன்னா அந்த லாக் ஓபன் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளவே முடியாது, ஒருத்தரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வேதம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அந்த முகங்கள் வெட்கப்படவில்லை. வேதத்தை நீங்க படிக்க படிக்க படிக்க, சத்தியத்தை படிக்க 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 உங்க முகம் பிரகாசம் அடையும். அந்த முகம் பிரகாசம் அடையும் போது பரலோக பெட்டகம் ஓபன் ஆகும். அப்பதான் அங்க இருந்து உங்களுக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில வரும். அதனால சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை நன்றாய் படிக்கணும், நல்லா கேட்கணும், இருதயத்துல தியானிக்கணும், அவைகளின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா பரலோகம் உங்களுக்கு எப்பொழுதும் திறந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சிலதெல்லாம் மேக்கப் மட்டும்தான், மேக்கப் ஒரு நாள் அழிஞ்சு போவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் பயங்கரமான மேக்கப் பண்றாங்க. நான் ஒரு இது பார்த்தேன், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க தெரியுமா, ஸ்ப்ரே பெயிண்ட், அது மாதிரியே மேக்கப் பண்றாங்க, ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. நிறைய கல்யாண பொண்ணு மேக்கப் பண்ண உள்ள போகுது, வரும்போது அந்த பொண்ணை காணோம், வேற ஒரு பொண்ணு வருது. அந்த மாதிரி மாத்திடுறாங்க. ஆண்டவர்கிட்ட இப்படி மேக்கப் பண்ணிடலாம், நான் பரிசுத்தவான் சத்தியத்தின்படி நடக்கிறவன்னு ஆண்டவரை மட்டும் என்ன பண்ண முடியாது, ஏமாற்றவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. நீங்க சத்தியத்தை அறியும்படி அறிய, ஆமென், அவருடைய வார்த்தைகளை அறிய அறிய உங்க முகம் பிரகாசமாகும். அந்த பிரகாசத்துல பரலோகம் உங்களுக்கு தேவையான நன்மையையும் பாதுகாப்பையும் அனுப்பி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனுடைய வீடு கூடாரம் அப்படின்னு சொன்னா சத்தியத்தை பேசுகிற சபை என்று அர்த்தம். இரண்டாவது, தேவனுடைய கூடாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். யாபேசின் ஜெபம் நமக்கு தெரியும். இது ஒரு 2 வார்த்தை கவனிங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். நிறைய துன்பம் அவனுக்கு, நிறைய தீங்கு, ஆபத்து. அதுக்கு ஒரு காரியத்தை சொல்றான், உமது கரம் என்னோடு இருக்கட்டும் அப்படின்னா. நான் விசுவாசிக்கிறேன், நாம் தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் அர்த்தம். அல்லேலூயா. நிறைய பேர் அப்பப்போ இறங்கி போயிட்டு திரும்ப வந்துடுறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, தேவனுடைய கரத்துக்குள்ளேயே இருக்கணும். அது தேவனுடைய வீடு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களை நான் என் உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்துல பலத்த கரத்தினால் உங்களை மீட்டேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கரத்தினால் மீட்டார், கரத்தில் பாதுகாக்கிறார், கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார், அவருடைய கரத்தின் மறைவிலே மறைத்து நம்மை பாதுகாக்கிறார். நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அப்போ தேவனுடைய வீடு கூடாரம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. அந்த கரத்திலே நாம் இருக்கிறது வரை சத்துரு நம்மை தொடவே முடியாது. சங்கீதம் 95ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
சங்கீதம் 95:7. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனுடைய கரத்திலே ஆடு இருக்கிறது வரை அந்த ஆட்டுக்கு தேவையான சகல நன்மைகளும் பரிபூர்ணமாய் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த மேய்ப்பனுக்கு தெரியும், இந்த ஆட்டை எப்ப புல்லுள்ள இடத்திலே நான் நடத்தணும், அமர்ந்த தண்ணீர் அண்டையில எப்ப கொண்டு போய் விடணும், இந்த ஆட்டுக்கு தேவையான பராமரிப்பை நான் எப்போ கொடுக்கணும்னு மேய்ப்பனுக்கு நன்றாகவே தெரியும். அவர் கரத்தில் இருக்கிற அந்த ஆடுகளுக்கு தினந்தோறும் அதற்கான தேவைகள் பரிபூர்ணமாய் சந்தித்துக் கொண்டே இருப்பார். ஆனா அவர் கரத்தை விட்டு வெளியில போன ஆட்டுக்கு அது கிடைக்காது. ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்தால் ஒரு ஆடு காணாமல் போனது. அந்த 100 ஆடு 99 ஆடுகளுக்கும் தேவையான எல்லா புல்லும் தண்ணீரும் பாதுகாப்பும் கிடைத்துக் கொண்டே இருந்துச்சு. ஆனா மேய்ப்பனுடைய கண்ட்ரோலை விட்டு வெளியில போன அந்த ஆட்டுக்கு மாத்திரம் அது கிடைக்கவே இல்லை. அது வழியில போய் முட்புதர்களை சிக்கி அழுது கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறது. அதற்கு தண்ணி கிடைக்கல, அதற்கு புல்லு கிடைக்கல, அதுக்கு பாதுகாப்பு கிடைக்கல, ஒண்ணு கிடைக்கல, நிர்கதியாய் இருக்கிறது. ஆனா அந்த மேய்ப்பன் விடவில்லை. ஓடி வந்து அந்த ஆட்டை திரும்பவும் தம்முடைய கரத்துக்குள்ளே ஏந்தி கொண்டு தம்முடைய அந்த பாதுகாப்பின் எல்லைக்குள்ளே அவர் போனார். நம்முடைய ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பன். நம்ம எல்லாரும் ஒரு நாளிலே வழி தப்பி திரிந்தோம், தனியா இருந்தோம், புலம்பிக் கொண்டிருந்தோம், அழுது கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. மகனே, நான் வருகிறேன், உனக்கு வாழ்வு கொடுக்கிறேன் சொல்லிட்டு நம்ம அந்த முட்புதரிலே இருந்து, அந்த பொல்லாத கூட்டத்திலே இருந்து, அந்த ஆபத்து நிறைந்த இடத்திலே இருந்து நம்மை அப்படியே அரவணைத்து நம்முடைய மந்தையிலே கொண்டு, நம்முடைய கரத்துக்குள்ளே கொண்டு, மற்ற ஆடுகளாக நம்மை விட்டு இன்றைக்கு அவர் தேவையான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கரத்தை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் இனி நீங்க ஒருபோது வெளியில போகவே கூடாது. ஒரு தடவை அடிபட்டுட்டோம் பார்த்தீங்களா, இனி வெளியில போனா முன்னிலைமையை காட்டி நம்முடைய பின்னிலைமை அதிமோசமா இருக்கும். அதனால ஆண்டவரே, இனி உம்முடைய கரம் தான் எனக்கு தஞ்சம், உம்முடைய கரம் தான் என் வீடு, உம்மை விட்டு எங்கே போவேன், உம்மை அண்டி எனக்கு யார் இருக்கா, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு, உம்மை விட்டு நாங்க எங்கே போவோம். இந்த பேதுருவை போல நீங்க சொல்லி பழகினீங்கன்னு சொன்னா ஜீவனை கொடுத்து, ஜீவ வசனங்களை கொடுத்து, அனுதினமும் பராமரித்து உங்களை அற்புதமாய் நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே, உங்க கரத்தை விட்டு நாங்க தூரம் போக மாட்டோம், உம்மை விட்டு நாங்க தூரம் போக மாட்டோம், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஒரு காலம் வச்சிருக்கிறாருங்க நமக்கென்று ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. அந்த காலம் நிறைவேறாமல் தேவன் நம்மை உயர்த்துவதில்லை. அதுவரை நீங்க காத்திருக்கணும், அதுவரை வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு எப்படியாவது முன்னேறணும், எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட்டணும். ஆண்டவருக்கு தெரியும் உங்களை எப்போ ஆசீர்வதிக்கணும், எல்லாருக்கும் மேலாக எப்போ உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம அவசரப்படுறதுனால நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். நான் காலையில் ஒரு செய்தி கொடுத்திருந்தேன், இந்த கம்பளி புழுவை குறிச்சு. இந்த கம்பளி புழு தான் வண்ணத்து பூச்சியாய் மாறுகிறது இல்லையா? இந்த கம்பளி புழு அது ஒரு கூட்டை தனக்கென்று அமைத்து அதுல பல மாதங்கள் உள்ளே இருக்குமா. நீங்க நினைச்சு பாருங்க, என்னடா இது, எத்தனை மாசம் உள்ளே இருக்கிறது, கொஞ்சம் வெளியில தான் போய் பார்ப்போம்னு வெளியில வந்தா அன்னைக்கு தான் அதுக்கு கடைசி நாள். உண்மையா இல்லையா? அந்த கம்பளி புழு வண்ணத்து பூச்சியாய் மாறுகிறது வரை காத்திருக்கணும், வெயிட் பண்ணிட்டே இருக்கணும்.
ஒரு நாள் உண்டு பாருங்க, ஆண்டவர் நியமித்த ஒரு நாள் உண்டு. அன்னைக்கு அந்த கூடு உடைக்கப்படும், அன்னைக்கு அது வெளியில வரும், ரெக்கையை அடித்து உயர பறக்க தொடங்கும். நம்முடைய வாழ்க்கை அதேதான். தேவன் நமக்கு வைத்திருக்கிற காலம் வரை அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்தா ஏற்ற காலத்தில் நம்மை பறக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆகார் அவள் அடங்கவில்லை. முதலாவது அவள் இருக்கிற இடத்தை விட்டு ஓட பார்த்தாள், ஆண்டவர் விடவில்லை. ஆகாரே எங்க போற, போய் அடங்கியிரு, அடங்கியிரு, நான் உன்னை உயர்த்துவதற்கு ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த கொஞ்ச நாட்கள், சில மாதங்கள் ஆன பின்பு, சில வருஷங்கள் ஆன பின்பு பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு வெளியில கொண்டு வந்தாரு. அப்ப வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னையும் உன் பிள்ளையும் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். இந்த வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா இல்லையா? அவசரப்பட்டிருந்தா அன்னைக்குதான் அவளுக்கு கடைசி நாள். ஆனா அவசரப்படாமல் தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி காத்திருந்ததுனால தேவன் அவளை உயர்த்தினா, அவருடைய பிள்ளையை உயர்த்தினா, சந்ததியை ஆசீர்வதித்தா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகளே, நீங்க உயர்த்தப்பட வேண்டும் என்றா, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, உங்க சந்ததிகள் அது தேவனுடைய சகல நன்மைகளையும் பெற்று பரிபூர்ணமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவ சமூகத்தில் அடங்கி இருங்க, அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோத்ரம். அடங்கி இருந்த காலேபும் யோசுவாவும் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அடங்காம இருந்த மற்ற எல்லா பேரும் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். கானானுக்கு தானே புறப்பட்டு வந்தாங்க, ஆனா சுதந்திரிக்கல. பார்த்தீங்களா? ஏன்னா அடங்கி இருக்கிற அனுபவம் இல்லை. ஆனா அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையும் இந்த காலேபு யோசுவாவும் அடங்கி இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை கானானின் ஆசீர்வாதத்தை காணும்படி, அனுபவிக்கும்படி கிருபை செய்தார். ஆமென். இன்னைக்கு இந்த தலைமுறைகளில் அடங்கி இருக்கிற அனுபவம் என்பது ரொம்ப கம்மியாயிடுச்சு. உலகத்திலையும் சரி, சபையிலையும் சரி. ஒரு கடினமான வார்த்தைகள் பலிபீடத்தில் வந்துச்சா, அது எப்படி என்ன பார்த்து பேசலாம் அப்படின்னு பேசுற கூட்டங்கள் இன்னைக்கு பெருகிடுச்சு. சத்தியம் வந்துச்சுன்னு சொன்னா, அதுல நமக்கு தவறு இருந்துன்னா நம்ம திருத்தி கொண்டு அப்படியே அமர்ந்திருக்கணும் இல்லையா? அது நமக்கு ஆசீர்வாதம். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. வேத வசனத்தை போதிக்கிற எபிரேயர்கள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, அவர்களின் நடக்கையின் முடிவை நீங்கள் நன்றாய் சிந்தித்து, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அடங்கி இருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஊழியர்களுக்கு அடங்கணும். ஊழியர்கள் பேசும்போது அடங்கி சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவருடைய கூடாரம் அப்படின்னு சொன்னா அவருடைய கரம் என்று அர்த்தம். இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். தேவனுடைய கூடாரம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 46-47 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். சேர்த்து கொண்டு வந்தார். 40ஆம் வசனத்தை கூட வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். இந்த வார்த்தையும் கூட ஒரு சபையை தான் குறிக்கிறது. ஆனால் இதுல இந்த 46ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். யார் ஒருமனப்பட்டவர்களாய்? நம்ம 40ஆம் வசனத்தில் வாசித்த
மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொண்டவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். அல்லேலூயா. மனம் திரும்பின அனுபவம் உடையவர்கள் கூடி இருக்கிற இடம் தேவனுடைய வீடு, தேவனுடைய கூடாரம். அல்லேலூயா. இது வெறும் சபையை மாத்திரம் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் அதிக நேரங்கள் எங்கு செலவழிக்கிறோம்? மனம் திரும்பின மக்களோடு செலவழிக்கிறோமா அல்லது துன்மார்க்கரோடு செலவு பண்ணுகிறோமா? தேவனுடைய கூடாரம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடம், ஐக்கியம். அது தேவனை அறிந்த மனம் திரும்பின அனுபவம் உடையவர்கள் வாசம் பண்ணுகிற இடம். ஞானஸ்தானம் என்பது, ஞானஸ்தானம் எடுத்ததுனால நம்ம மறுபடி பிறந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மறுபடி பிறப்பது என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் இதை குறித்து இன்னும் அதிகமாய் பேச வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சபைக்கு வருகிற எல்லாரும் மனம் திரும்பினவர்களாய் இருப்பதில்லை, மனம் திரும்பாதவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மனம் திரும்பி பின்வாங்கி போனவர்களும் இருக்கிறார்கள். எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அறிந்து கொள்ள வேண்டும், யார் மனம் திரும்பினவர்கள், யார் பரிசுத்தவான்கள், அந்த கூட்டத்தில் நம்ம இருக்க வேண்டும். என்ன சொல்ல போனா, சபை ஒன்று இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்முடைய வீடு ஒரு தேவனுடைய கூடாரமா இருக்கணும். நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் விசுவாசிகளாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து மனம் திரும்பினவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்க பிரயாசப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க, சத்தியத்தில் இல்லை. சபைக்கு வருகிறார்கள், வேதத்தை படிக்கிறார்கள், எல்லாம் பண்றாங்க, ஆனா பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை கவனிங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன். பிள்ளைகளுடைய நடக்கையை நன்றாய் கவனிங்க, விசாரிங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கவனிக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாய் கவனிக்க வேண்டும். நிறைய பெற்றோருடைய பிரச்சனை என்னன்னா, பிள்ளைகள் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் வாழ்றாங்க, நாங்க வாழ்ந்த காலத்தில் கம்ப்யூட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்களுக்கு பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்க தெரியல அப்படின்னு சிலருடைய ஏக்கம் இருக்கிறது. நீங்க வளரணும், எல்லா விஷயத்திலையும் வளரணும். ஒரு டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது அவர் படித்த காலத்தில் இருந்த படிப்புகள் எல்லாம் இப்ப இல்லை, அவர் புதுசா அப்டேட் ஆகிக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர் வீட்டில் பிராக்டிஸ் பண்றாரு, எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு டீச்சர் தன்னுடைய கீழே இருக்கிற ஒரு வருஷம் படிக்கிற ஒரு மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் வளருவதற்கு நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம கற்றுக்கொள்ளாதனால பிள்ளைகள் எங்கேயோ போறாங்க, எதையோ பண்றாங்க, எல்லாவற்றையும் சரியா இருக்கும் நம்பிட்டு அல்லது தப்பா இருந்தா கூட கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா பிள்ளைகள் மறைமுகமாக திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கவனிக்கிறேன், சில பிள்ளைகளை நான் கவனிக்கிறேன். சென்னையில வேலைக்கு போயிட்டு அவன் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு ஃபேஸ்புக் ஐடி, தெரியாம ஒரு ஐடி, எனக்கு தெரியுது, பெற்றோர்களுக்கு தெரியல. அவன் ஒரிஜினல் ஐடியில வசனத்தை போடுறான், ஷேர் பண்றான், எல்லாம் பண்றான். இன்னொரு ஐடி இருக்கு, அதுல பேக்ரவுண்ட்ல சினிமா பாட்டு. இதுல இன்னும் கொடுமைன்னா, அவங்க பேரண்ட்ஸையும் வச்சுட்டு பெற்றோர்களையும் வச்சுட்டே சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறான். வெளியில பொம்பளை பிள்ளைகளோட கையை பிடிச்சிட்டு புருஷன் மனைவி அப்படின்னு போஸ்ட் போடுறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த நம்முடைய சபைகளிலே இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள்.
உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து போகும். நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து போகும். கவனிங்க, என்ன யூஸ் பண்றாங்க, எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத நீங்க கவனித்து கொண்டீர்கள் சொன்னா அவர்கள் மூலமாய் நீங்களும் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், உங்க வீட்டை ஒரு மனம் திரும்பினவர்கள் அடங்கின ஒரு வீடாக மாற்றுவதற்கு பிரயாசப்படுங்க. சில விஷயங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனிக்கணும். ஓகே, இப்போ இந்த மனம் திரும்பினவர்கள் இருக்கிற இடம் அது பாதுகாப்பான இடம். ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, ஒரு மனிதன் வரக்கூடிய பெரிய நன்மையை கெடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பெரிய ஆபத்து உண்டாகும். உங்க வீட்டுல இருக்கிற ஒரு நபர் நிமித்தம் உங்கள் எதிர்காலத்தில் அழுகையும் கூக்குரலும் உண்டாக வாய்ப்பு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள், குடும்பத்தையே மறுரூபமாக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்த மறுரூபமாக்கப்பட்ட குடும்பம் தான் தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. தேவனுடைய கூடாரம். ஹல்லேலூயா. எனக்கு இந்த சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் ரொம்ப பிடிக்கும். துன்மார்க்கரின் வழி அழியும் என்று வேதம் சொல்கிறது. அது துன்மார்க்கருடைய வழி என்றால் என்ன அப்படின்னா, முதல்ல வசனத்துல வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறவர்கள், பாவிகளுடைய வழியில் நிற்கிறவர்கள், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காருகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய வழியிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை நடந்தால் அவர்களுடைய வழியும் அழிந்து போகும். அதே நேரத்தில் பரிசுத்தவான்களுடைய கூட்டம்னா என்ன கூட்டம் தெரியுமா? அது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஜெபிக்கிறேன். உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசுகிற காரியம் வேத வசனத்தை பேசணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நிறைய காரியங்களை பேசுறோம், ஆனா வேதத்தை பேசுறோமா? வேதத்தை பேசினா சிலருடைய வீட்டுல குறைகளை தான் பேசுறோம். ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே இங்க உள்ள குறை, அவனை பத்தியா இவனை பத்தியா அதான் பேசுறோம். நல்ல விஷயங்களை பேசுறது இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நான் எங்க வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா கிட்ட நான் பேசுற நிறைய விஷயங்கள் வேதத்தை பத்தி தான் பேசுவோம். நிறைய விஷயங்கள் நாங்க பேசிட்டே இருப்போம். 11 மணி 11:30 அப்படி பேசிட்டு இருக்கும்போது அம்மா மெதுவா சொல்லுவாங்க, பேசாம படுத்துங்க அப்படிமா. நாங்க பேசிட்டே இருப்போம். உலகத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம், பைபிளை பத்தி நிறைய பேசுவோம். எங்க அப்பா கூட நான் பேசுறதுக்கு அந்த உரிமை, அந்த சுயாதீனம் எனக்கு அப்ப இருந்தே இருக்குது. நான் என்னைக்கு வேதத்தை படிக்க தொடங்கினோ அன்னையிலிருந்து நாங்க மாறி மாறி கருத்துக்களை பேசி நாங்க விவாதிப்போம், நிறைய பேசிட்டே இருப்போம். டெய்லி வீட்டுக்கு போனா ஒரு 3 நாள் அங்க இருக்கிறேன்னா 3 நாள் இதுதான் நடக்கும். வீட்டுல இருந்தேன்னா இதுதான் நடக்கும். உங்க குடும்பம் எப்படி இருக்குது? எதை பத்தி பேசுறீங்க? சாயந்தரம் சீரியல் பத்தி பேசுறீங்களா? பிக் பாஸ் பத்தி பேசுறீங்களா? அடுத்த வீட்டு பிரச்சனையை பத்தி பேசுறீங்களா? எதை பத்தி பேசுறீங்க? அப்படி பேசுகிற குடும்பமா இருந்தால் அது தேவனுடைய கூடாரம் அல்ல. ஹல்லேலூயா. வேதத்தை உங்கள் பிள்ளைகளோடும் குடும்பத்தாரோடும் நீங்க பேசி பழகினீங்கன்னு சொன்னா அதுதான் தேவனுடைய கூடாரம். அப்படிப்பட்ட அந்த கூடாரத்துக்குள்ள தேவன் மகிமையாய் தங்கி இருப்பார். ஆபத்து காலத்தில் அந்த குடும்பங்களை கத்த விடுவிப்பார், காப்பார். உலகத்தை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அந்த குடும்பம் ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம். பிள்ளைகள், உங்க சிந்தை எல்லாம் மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்தையும் அழிக்கணும். முதல்ல ஸ்டோர் பண்ணி இருக்கிற எல்லாம், இருதயத்துல ஸ்டோர் பண்ணி இருக்கிறதே அழிக்கணும். இந்த மொபைல்ல ஸ்டோர் பண்ணி இருக்கிறதெல்லாம் அழிக்கணும். ஒரு நாள் ஒரு வாலிப பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க, மொபைலை திடீர்னு புடுங்கினேன். எனக்கு தப்பா தெரிஞ்சு நேர ஃபேஸ்புக்கில் அதோடைய சேட்டிங்ல போனேன். அவங்க அப்பா அம்மாவை வச்சுட்டு நிறைய பசங்கள்கிட்ட பேசிட்டே இருந்திருக்கு. நிறைய இது என்ன, இது யார், யாருமே தெரியாதுன்னு சொல்லு, யாருமே தெரியாதான். அவங்க பேசினாங்க, நம்பர் கொடுத்தாங்க. நான் நம்பர்லாம் கொடுக்கலன்னா ஜஸ்ட் பேச மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கான். ஏன் இருதயம் பதறுகிறது. ஆனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு. ஆனா இன்னைக்கு பெற்றோருடைய நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் சகஜம் மாதிரி ஆயிடுச்சு, சகஜம் மாதிரி. தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பம் தேவனுடைய கூடாரமா இல்ல. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, கர்த்தர் கவனித்துட்டே இருக்கிறாரு. ஆமென். நீங்க ஒருவர் நிமித்தம் அத்தனை பேரும் ஆபத்துல சிக்க போறீங்க.
சந்தோஷப்படுவீங்க. உங்க குடும்பத்துக்கே சந்தோஷம் உண்டாகும். ஒரு பிள்ளையின் கெட்ட நடக்கை நிமித்தம் பெற்றோர்கள் போலீசும் கோர்ட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை எல்லாம் நம்ம தேசத்துல கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காத நிமித்தம் அந்த குடும்பமே அழுது கொண்டிருப்பதை, உடைமைகளை இழந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு நான் கண்ணார சில இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்க வீடு அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். அது மகிழ்ச்சியின் பிறப்பிடமாக இருக்கணும். அது தேவ ஆவியின் ஊற்றாக இருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குகிற ஸ்தலமாக இருக்கணும். தேவன் தங்குகிற தாபரிக்கிற வீடாக உங்க வீடு இருக்கணும். சமாதானம் உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும், நிம்மதி உண்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு வீடாக உங்க வீடு இருக்கும் என்று சொன்னார். அதுதான் தேவனுடைய கூடாரம். அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அங்கே தேவன் நன்மைகளை வைக்கிறார். அவருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். நீடித்த நாட்களாய் அவர்களை திருப்தியாக்கி அவர் நடத்துவார். நன்மையினால் திருப்தியாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்க வீடு தான் தேவனுடைய கூடாரம். எப்ப அது அப்படி மாறும்? உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவரை முழுமையாய் அறிந்து வாழும்போது, சத்தியத்துக்காய் வாழும்போது தேவனுடைய கூடாரமாய் மாறும். எல்லாரும் அப்படி முழங்கால் பிடிடுவோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளின்படி எங்க வாழ்க்கை ஒரு தேவனுடைய கூடாரத்துக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தில் வரட்டும். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல ஆபத்துகள் பெருகி இருக்கிறது, தீங்குகள் பெருகி இருக்கிறது. ஆனா எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய கூடாரத்துல எங்களுக்கு பாதுகாப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்க எல்லாரும் உங்களுடைய கூடாரத்துக்குள்ள வந்து எங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிற சபையிலே நிலைத்திருந்து, சத்தியத்திலே நிலைத்திருந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய கரத்தில் அடங்கி இருந்து நீர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறது வரை உங்களுடைய கரத்திலே இருந்து உங்களுடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். ஹல்லேலூயா. மனம் திரும்பின ஒரு கூடாரத்துக்குள்ளே, ஒரு வீட்டிற்குள்ளே, மனம் திரும்பினவர்கள் அடங்கின ஒரு எல்லைக்குள்ளே நாங்க வாசமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்க வீட்டுக்குள்ள துன்மார்க்கமான காரியம் வேண்டாம், பாவமான காரியம் வேண்டாம், அக்கிரம காரியம் வேண்டாம். ஹல்லேலூயா. எங்க நன்மைகள், குடும்பத்தின் நன்மைகள் ஒருவர் நிமித்தம் கெட்டு போக வேண்டாம். யோபு தன் பிள்ளைகளுக்காக அவர் ஜெபம் பண்ணினது போல, பலி செலுத்தினது போல எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் பலி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை என் நன்மையால் நிரப்புவீராக, ஆசீர்வாதத்துக்குள்ள நிரப்புவீராக, கிருபைக்குள்ள நிரப்புவீராக, வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர், நல்லவர். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உங்க சித்தம் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே, உம் பீடத்தில்
ஒப்பு கொடுக்கிறோம். உகந்த காணிக்கையா எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்தியத்தின்படி வாழ, ஹalleluya, குடும்பத்தை சத்தியத்துக்குள்ள நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் உங்க மாறாத பிரச்சனைகள் மத்தியில இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கேட்ட வார்த்தைகளின்படி நாங்க தேவனுடைய கூடாரத்துக்குள்ள எங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருக்கிறீரே, அந்த அனுகூலத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த சத்தியத்தின்படி வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் கர்த்தர் எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனதார வாழ்த்துகிறோம். ஆசீர்வதி, நன்மை கிருபையும் தொடரட்டும். சகல தேவைகளையும் பரிபூர்ணமாய் சந்தித்து கர்த்தர் நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.